இந்த அழகான எலித்தாய் குட்டியை நீ பார்க்கிறியா? என்ன ஒரு குழந்தை! இது அதன் சிறந்த உருவப்படத்தை உருவாக்கும் ஒருவருக்கு நண்பனாக மாறும். நான் உங்களிடம் இருந்தால் அவசரப்படுவேன், ஏனெனில் நேரம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வாவ், எனக்கு ஒரு புதிய நண்பர் இருந்தால் பரவாயில்லை. எனினும் திரவ மிட்டாய்களால் வரைந்ததில்லை. நான் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஆம், மிட்டாயத்துடன் வரைவது மிகவும் கடினம், ஆனால் நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னிடம் என்ன நடக்கிறது என்பதற்கான ஒரு விசித்திரமான யோசனை உள்ளது. இப்போது திரவ மிட்டாய்களால் எப்படி வரைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் முதலில் ஏன் நான் அதை முயற்சிக்க கூடாது? மிகவும் புளிப்பு, ஆனால் மிகவும் சுவையானது. எனக்கு இன்னும் வேண்டும். நீங்கள் அந்த மிட்டாய்களை எல்லாம் அப்படியே சாப்பிடுவீர்களா? இது உண்மையில் புளிப்பாக இருக்கிறது. ஆனால் நான் உணவு பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. என் எதிர்கால சிவந்த முடிக்கொண்ட நண்பரை பற்றி யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஓவியத்துடன் நீங்கள் அதை நிச்சயமாக பெறமாட்டீர்கள். என் வேலைக்கு முன்கூட்டியே தீர்ப்பு சொல்லாதீர்கள். இந்த வேலை ஒரு அழகான பூனையாக போகிறது. நான் அது சாத்தியம் என்று தெரியவில்லை. கைஸ், உங்கள சிலருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த பூனை உண்மையில ரொம்ப நேசமானது. இத பத்தி உங்கள் நேரம் முடிஞ்சிடுச்சு. உங்க படைப்பை காட்டுங்க. சரி, எங்களுக்கு எப்படி பிரைஸ்? ஓ மை காட், பார்க்காதே, இது நல்லதல்ல, பயங்கரம். ஜில், நீ காம்பி சாப்பிடாமல் வரைந்து இருக்க வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஜிஞ்சர், உனக்கு ஒரு புதிய நண்பரை கண்டுபிடித்தோம். நீங்களும் அந்நியும் நண்பர்களாகி விடுவீர்கள் என்று எனக்கு உறுதி. அதை இங்கே கொடு. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் அவரை முழு நாளும் அழுத்துவேன். இப்போது ஜிஞ்சர் எனக்கு நண்பனாக மாறுவான் என்று உறுதியாக இருக்கிறேன். எவ்வளவு குளிராக இருக்கிறது! நான் என் வாழ்நாளில் அவனுடன் விளையாடுவேன். இல்ல, இது என் பூனை. ஓ ஸ்வாட்களே, உங்களை ஒரு பிக்சர் மற்றும் விலை உயர்ந்த பரிசு கிடைக்கும். புது ஐபோன் பெட்டியிலே விரைவா செய்யுங்கள். உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. எனக்கு அந்த புதிய ஐபோன் மிகவும் வேண்டும். வரைவதற்கான ஒரு சுவாரஸ்யமான வழி. இந்த தொழில்நுட்பத்தை கிராட்டேஜ் என்று அழைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் சிறியவனாக இருந்தபோது இப்படி வரைந்தேன், ஆனால் அது மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்பு. இல்ல, அது உடைந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன? நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, பாக்கெட்டில் ஏதாவது பொருத்தமானது இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஆமாம், பாக்கெட்டுகளை சில நேரங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். இது போதாது. இல்ல, ஆனால் ஒரு வினாடி வினா இருக்கிறது. இந்த உதவியுடன் நான் உண்மையிலே என் வரைபடத்தை முடிக்க முடியும். அருமை. டாடா, எனக்கு எல்லாம் தயார். இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. ஜில், உன்னால் என்ன? வரை. எளிதாக. நான் வரைதலில் சிறந்தவன். நான் அதை ஊசியால் முயற்சிக்கலாமா? முடிந்தது. அது கிட்டத்தட்ட சரியாகவும் கிட்டத்தட்ட சிறப்பாகவும் வந்தது. முதல் பார்வையில் தோன்றுவது போல எளிதாக இல்லை. ஆம், நான் ஒரு சாதாரண பேனாவால் வரைவதை மிகவும் விரும்புகிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியோ ஒரு வகையான அர்த்தமற்றது. ஆமாம், அது விசித்திரமாக இருக்கிறது. அப்படியெனில் நண்பர்களே, நேரம் முடிந்துவிட்டது. உங்கள் வேலைகளை பார்க்க விரும்புகிறேன். சரி அண்ணி, மன்னிக்கவும், ஆனால் இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. இது மிகவும் வளைந்து விட்டது. நீங்கள் இவ்வளவு மோசமாக வரைய முயற்சிக்க கூடாது. குவெனட்டின் வரைபடம் சிறந்தது. அதை மாற்றி விடுகிறேன். இதோ என் வரைபடம். ஜில், நீ என்னை ஆச்சரியப்படுத்தினாய். உனக்கு ஒரு சிறந்த வேலை இருக்கிறது. ஷாட், நீ? ஆமாம், எனது வரைபடம் எப்படி உள்ளது? நான் மிகவும் முயற்சி செய்தேன். ரொம்ப முயற்சி பண்ணீங்களா? ஜில் பண்ணது ரொம்ப சிறந்தது. என்ன நல்லதா? நீங்க வரைபடங்களை மாத்திட்டீங்க. இது நியாயமில்லை. என வாழ்த்துங்கள், எனக்கு புதிய ஐபோன் கிடைத்துள்ளது. என்ன நேரம் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். என்ன ஐபோன் எங்கே? அது நகைச்சுவையாக இருக்கிறதே, இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? வாழ்த்துக்கள். உண்மையா? இந்த சோட திங்கள்ல ஒருத்தருக்கு இந்த பெரிய பொம்மை அழகான உடையில கிடைக்கும். எனக்கு அது தேவையில்லை.
நான் சொல்ல மறந்துட்டேன். இது சாதாரண பொம்மை அல்ல, இது ரொம்ப சுவையான கேக். இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆம், நான் முந்தையதாக கம்பம் கொண்டு ஓவியம் வரையவில்லை. மிகவும் விசித்திரமான வழி. ஆனால் நான் சுவைக்கும் கம்பத்தை அனுபவிக்கவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிடுவேன். ஆமாம், பப்ளிஷ் வைப்பது அருமை. ஓ, கிடைத்து விட்டது. அற்புதம். இன்னைக்கு நான் பப்ளிகம் மட்டுமல்லாம ஒரு அற்புதமான கேக்கையும் ரசிப்பேன் என்று நம்புகிறேன். ஆகவே வேலைக்கு செல்ல நேரம். என் கருத்தில் பப்ளிக் கொண்டு வருவது சுவாரஸ்யமாக உள்ளது. ஓ, என்ன இது? உனக்கு என்ன ஆச்சு? நிறுத்து. நான் சுவைத்த சுவையுடன் பல்வேறு வடிவங்களை உருவாக்க முடியும். ஹோம், அது அற்புதம். அப்படியானால் இந்த அழகின் செயல்படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்குவேன். வாவ், அனி இதுல உண்மையிலேயே நல்லா இருக்காங்க. ஹோம், நீ என்ன நினைக்கிற? முக்கியமானது படம் உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைவதே. அப்போ அது என்ன? அது நகைச்சுவையாக இருக்கிறது. கண்ணாடிகள் உங்களை இவ்வளவு ஏமாற்றியதில்லை. அவற்றை ஒட்ட முயற்சிக்கவும். ஓ இல்லை, இப்போது என் கண்ணாடிகள் அழுக்காகிவிட்டன மற்றும் படம் கெட்டு போய்விட்டது. இன்னைக்கு என்ன மாதிரியான நாள்? ஏன் எனக்கு இப்படி தண்டனைகள் கிடைக்கின்றன? ஐஸ் முழிக்க நேரம் வந்துவிட்டது. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள். ஆனி, உன்னால் தொடங்கலாம். நான் உண்மையில் முயன்றேன். அப்படி இல்ல, உனக்கு ஒரு மோசமான உடை கிடைச்சது. உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன காட்டு. உங்களுக்கு இது எப்படி பிடிக்குது? போரிங். சரி, டெட். ஓ இல்ல, இது நிச்சயமா நல்லதல்ல. நான் நினைக்கிறேன் இது அழகாக இருக்கிறது. அனைத்து படைப்புகளும் சராசரிதான், ஆனால் ஜில் தான் சிறந்தது. அப்படியானால் அந்த சுவையான கேக் அவளுக்கே செல்கிறது. எடுத்துக்கோ. ஹூரே, நான் இறுதியாக வென்றேன். நான் பசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனவே இத சாப்பிட நேரம் வந்துச்சு. ஆமாம், ஜில் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாதது வருத்தமாக இருக்கிறது. டெட், எழுந்திர. அடுத்த சுற்றுக்கு நேரம். இந்த சுற்றில் உங்களில் ஒருவர் பல வகையான அழகு சாதனங்கள் கொண்ட ஒரு கேஸின் அதிர்ஷ்டசாலி உரிமையாளராக மாறுவீர்கள். சரி சரி சரி, ஆமாம், நீங்கள் வரைய தொடங்கலாம். வாங்க போகலாம். நிச்சயமாக நான் புதிய அழகு சாதனங்களை மறுக்க மாட்டேன். எனவே நான் கடினமாக முயற்சிக்க வேண்டும். எனக்கு அழகு சாதனங்கள் மிகவும் பிடிக்கும். ஓ, அது எனக்கு தான் இருக்க வேண்டும். நான் ஒரு அசல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். என்னிடம் உண்மையில் ஒன்று உள்ளது. ஒரு துருவியலை துருவ வேண்டும். எனக்கு நிறமுள்ள தூள்களோட பல குவியல்கள் இருக்கும். அடுத்ததாக நான் அதை கேஸின் வரையறையிலே பரப்பி அதற்கு மேல் வரையுவேன். என் கருத்தில் இது ஓவியம் வரைவதற்கான சிறந்த வழி. நிச்சயமாக அதுவே எல்லாம் அல்ல. அரைத்த சாக் அதே போல விடக்கூடாது. இப்போது அதை காகிதத்தால் மூடி இஸ்திரி செய்ய வேண்டும். ஜில், சரி, நானும் ஒரு அசல் யோசனை வேண்டும். உண்மையில எனக்கு அது இருக்கிறது. இதை செய்ய நீர் நிறைந்த கோப்பையில் சாணத்தை கலக்க வேண்டும். பின்னர் எனக்கு வழக்கமான வண்ணங்கள் இருக்கும். அதை கொண்டு அலங்கரிப்பது மிகவும் வசதியானதும் வேகமானதுமாகும். இதை பாருங்கள். எனது கருத்தில் இது மிகவும் அழகாக வந்துள்ளது. ஓ அண்ணி, உன்னால் தான் நான் கவனம் கலைந்து விட்டேன். இப்போது என் வரைபடம் கெட்டு போய்விட்டது. நான் அதை எரித்து விட்டேன். எரிந்து விட்டதா? ஆகவே இப்போது அந்த வழக்கு கண்டிப்பாக எனது ஆகும். ஓ இல்லை, ஓ இல்லை, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேக்கப்பை மிகவும் விரும்பினேன். ஆமாம், யாருக்கு அழகு சாதன பொருட்கள் வேண்டும்? ஓ, நேரம் முடிந்து விட்டது. ஓ என் கடவுளே. ஜில், இது என்ன கரை? இல்லை, இது ஒரு கேஸாகவே தெரியவில்லை. நான் நம்பினேன். அண்ணி, நீ கொஞ்சம் அதிகமாக முயற்சிக்கலாம். ஏன் வரைபடத்தை இவ்வளவு கெடுக்கிறாய்? ஓ இல்ல. டெட், பிராவோ. விசித்திரமாக உனக்கு சிறந்த வரைபடம் கிடைத்தது. வாயேசுக்கு இப்போது அழகு சாதனங்கள் உங்களுடையவை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஹே, அதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நீ என்ன மேக்கப் போடலாம். தயவு செய்து நீ செய்ய முடியுமா? ஏன் இது உன்னிடம் மட்டும் இருக்கிறது? எனக்கும் வேண்டும். சரியாக, என்னிடம் ஒரு எண்ணம் உள்ளது. பெண்களே,
தயாராகுங்கள். இப்போது உங்களை உண்மையான பெண்களாக மாற்றுவேன். காட்டாம் என்ன அழகு. நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். என்ன 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 ஒரு கனவு. என் பெண்கள் ஏன் அப்படி போகிறார்கள்? நான் சரி பார்க்கிறேன். ஓ இல்ல. ஏன்மா எனக்கு ஒரு நகைச்சுவை செய்ய அனுமதி இல்லையா? ஹே நண்பர்களே, முதலில் யார்? என்ன என்ன சரி சரி, அங்கே என்ன இருக்கிறது? வாவ் வாவ், இது பிரிங்கிள்ஸ் நூடுல்ஸ். நான் விரைவில் அதை முயற்சிக்க வேண்டும். நான் அதை சுருட்டப் போகிறேன். அருமையாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு இது இன்னும் சுவையாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஓ என் கடவுளே. வாவ், இதையெல்லாம் நீ ஒன்னாக தான் சாப்பிட போறியா? வாவ், இன்னைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் முடிச்சிட்டேன். இப்போ நீதான் டேட். எனக்கு சுவையான ஏதாவது சாப்பிட விருப்பம். என்ன டபாஸ்கோ? எனக்கு தோணுது டாட் இதை விரும்பல. இல்ல இல்ல, எனக்கு அது வேண்டாம். ஹே டேட், நீ இதை செய்ய வேண்டும். இது ஒரு சவால். நீ அதை சமாளிக்க முடியும் என்று எனக்கு உறுதி. ஒரு சொட்டு எதுவும் செய்யாது என்று நம்புகிறேன். ஒரு சொட்டு போதுமானது. பெண்களே, நான் தீயில் இருக்கிறேன். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், அது ஒரு மாய கிண்ணமா? என்ன நடக்க போகுது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. வாவ் வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, என் கையில என்ன தவறு? ஓ, இங்கு மிகவும் குளிராகி வருகிறது. வாவ், நான் அதை செய்தேன் என்று நினைக்கிறேன். நான்சி, இது உன்னுடையது இப்போது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பாருங்கள், நான் அதை என் குச்சிகளால் செய்ய போகிறேன். ஓ ஓ இல்லை, இது மோதியது. ஷெர்விடம் உறைந்துவிட்டார்கள். சரி, பெண்கள் உறைந்து விட்டார்கள். என்ன செய்யலாம்? ஓ சரி, ஒரு தீர்வு இருக்கிறது. நான் முழு டபாஸ்கோவை குடிப்பேன். டாட், இது மிகவும் நல்லது. ஆனால் தயவு செய்து அவற்றை எரிக்காதீர்கள். அப்படியா? டேட் டி டிராகன், உன் முறை ஒன்று ஏற்கனவே காப்பாற்றப்பட்டது. நான்சி மீதமுள்ளது. நான்சி காப்பாற்றப்பட்டார். ஹூரே, நன்றி டேட். என்ன நடந்தது? ஏன் நான் முழுவதும் நனைந்திருக்கிறேன்? ஓ, என் முடி அலங்காரம். என்னுடையும் கெட்டு போய்விட்டது. கடலுக்கு போதுமான தண்ணீர் இருக்கிறது. பெண்களே, நீங்கள் இப்போது டேடுக்கு உதவ வேண்டும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஓ நன்றி, நான் எரிய போகிறேன் என்று நினைத்தேன். புதிய பாதுகாப்பு பெட்டிகள். அங்கே என்ன நடக்கும்? நான் முதலில் இருப்பேன். ஏதோ தூர்நாற்றம் வருகிறது. ஆமாம், ஏனெனில் அது வெங்காயம். நீங்கள் இதை செய்யலாம் டேட். சரி, நான் அதை சாப்பிடுவேன். ஆனால் நான் நாற்றம் அடித்தால் ஓடிவிடாதீங்கள். ஓ, நான் முடியாது. இல்ல இல்ல இல்ல, நீ அதை சாப்பிட வேண்டும். அது உன்னுடையது. ஓ ஏன் எனக்கு வெங்காயம் பிடிக்காது? என் கண்களில் கண்ணீர் வருகிறது. பயங்கரம். ஓ மன்னிக்கவும், நான் முடியாது. ஏய், இது என்ன மாதிரியான நாற்றம்? எங்களை காப்பாற்ற என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். ஸ்காட்ச் டேப். இது போல டேட். பெண்கள் மனத்தை சிறப்பாக செய்தனர். வாவ், அது எனக்காக பெரிய கேக்கா? வாவ். ஆம் நான்சி, இன்று நீ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலி. இது இரண்டாவது சுவையான காப்பாற்றல். நான் ஒரு சிறிய துண்டுடன் தொடங்குகிறேன். டாட் விரும்புகிறான் போல, ஆனால் நான்சி பகிர்ந்து கொள்ள போவதில்லை. கைஸ், இங்கே கேக் மிகவும் சிறியது. எனக்கே போதுமான அளவு இல்ல. அண்ணி, உன் பாதுகாப்பு பெட்டியை பார்க்கலாமா? சரி, வாங்க. என்ன சாப்பிடுவேன்? இது என்ன? உள்ளே ஏதோ உள்ள தெரியாத ஜாடி. இப்போது இந்த தெரியாத பொருளை முயற்சிக்க போகிறோம். இது சற்றே தளர்வாக உள்ளது. நிறம் பொன்னிறமாக உள்ளது. வாசனை மிகவும். தட், அவள்கிட்ட என்ன இருக்கிறது? ஓ இல்லை, அது தூக்க மருந்தா? ஓ, அவள் முழுமையாக விழிக்கவில்லையா? ஓ, என்ன செய்யலாம்? நீ எல்லாவற்றையும் முயற்சித்தாயா? ஓ, இது வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. முதலில் நான் டேப்பை அகற்றுவேன். இரண்டாவது, என் துர்நாற்ற மூச்சை அவளிடம் ஊதுவேன். காலை வணக்கம். உங்களுக்கு தூக்க மருந்து கிடைச்சது. நீங்கள் தூங்கிட்டீங்க மற்றும் டேட் உங்களை மீண்டும் காப்பாத்தினார். நான்சியை தூங்க வைப்போம். ஒரு நிமிடம். ஷியா இருக்கிறது, அதுக்காக எனக்கு தூள் இருக்குது. பொடியை அதில் வைத்து நான்சிக்கு கொடுப்போம். அவள் மேக்கப்பை எதிர்க்க முடியாது. நான்சி, உனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. புதிய பவுடர்.
ஆஹா அருமை நன்றி எனக்கு உண்மையில் பவுடர் தேவை தூக்கமூட்டும் தூள் வேலை செய்ய தொடங்கி இருக்கிறது போல. நண்பர்களே, நான்சி தூங்கிக் கொண்டிருக்கும் போது கேக்கை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், நான்சிக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. அதை சாப்பிடுவோம். யார் தொடங்கினார்கள்? சிறப்பு நான்சி, அதை விரைவில் தர. அது என்ன என்ன? இது ஏதோ ஒரு பானை போல இருக்கிறது. இது என்ன செய்யலாம்? சமைக்கலாமா? எனக்கு தெரியல. சரி டேட், இப்போது உன் முறை. அற்புதம். அது பிங்கோ, ஒரு பெரிய கிண்டர். வாவ், நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி டெட். மற்றும் சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். இது மிகவும் நல்லது. எனக்கு இது பிடிக்கும். வாவ், இதற்குள் கூட ஏதோ இருக்கிறது. பெண்களே, அதை பற்றி படிக்க கூடாது. டெட் பகிர விரும்பவில்லை. அது நல்லதுதான். இப்போது பொம்மையின் நேரம். ஒரு இளஞ்சிவப்பு கரடி. எனக்கு அது தேவையில்லை. சரி, எனக்கு அங்கே ஏதோ இருக்கிறது. காத்திரு, கரடி கம்மியாக மாறிவிட்டது. இது ரொம்ப சுவையாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட்டு பார்க்கிறேன். இது மிகவும் நல்லது. என்னமோ ஆனி தன் பாக்கெட்டை திறக்க விரும்புகிறாளோ? ஓ ஆம், நான் மறந்துட்டேன். பார்ப்போம். அடடே, அது நாற்றமுள்ள சீசா. என்ன ஒரு பயங்கரம். அது வெங்காயத்தை விட மோசமாக இருக்கிறது. அண்ணி, நீ அதை சாப்பிட வேண்டியிருக்கும். அண்ணி, அதை கடிக்க முயற்சி செய், ஆனால் வாசனை பார்க்காதே. இது உதவலாம். அது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான்சி, உன் பானையை நான் கடன் வாங்கலாமா? சரி, நன்றி. அந்த நாற்றமுள்ள சீசா மாய பானை வைக்கிறேன். அப்புறம் நான் பெறுவேன். ஒரு துண்டு சாக்லேட் கேக். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. துர்நாற்றமுள்ள சீஸுக்கு பிறகு சாக்லேட் கேக் உண்மையில் ருசியாக தெரிகிறது. இது மிகவும் நல்லது போல. முதல்ல யார் இருப்பார் என்று நீங்க முடிவு செய்து விட்டீர்களா? எனக்கு தெரியாமல் நான் இருப்பேன். என்ன காத்திருக்கிறது? உஃபா, எலுமிச்சை புளிக்கும் மற்றும் மோசமானது. அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இது மிகவும் புளிப்பு. அவள் மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாள். நீங்கள் சிரிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை திறக்கவும். வாவ் வாவ், எனக்கு ஒரு இனிமையான சுவையான காக்டெயில் இருக்கிறது. நான் அதை விரைவில் முயற்சிக்க வேண்டும். என்ன நினைக்கிறாய் டெட்? ருசியாக இருக்கிறதா? அற்புதம். ஓ ஓ ஓ, தயவு செய்து எனக்கு சுவையான ஏதாவது கிடைக்குமா? ஓ ஓ, அது ஒரு கடிகாரமா? ஆனால் எனக்கு அது ஏன் தேவை? இடைநிறுத்த பொத்தானா? அது என்ன? நான்சி, நீங்க இப்போதான் பசங்களை நிறுத்திட்டீங்க. அவங்க அசைய முடியாது. இது டெடின் காக்டெயில குடிக்க நல்ல வாய்ப்பு. இது ருசியாக இருக்கிறது, ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம், அற்புதம். நான்சி, இன்னும் என்ன செய்ய விரும்புகிறாய்? அண்ணியின் முகத்தை பார்த்து கொஞ்சம் சிரிக்க விரும்புகிறேன். எலுமிச்சை பழங்களை சாப்பிடுங்கள். பிங்கோ. அப்படி என்றால் டேட் பற்றி என்ன? அவன் ஒரு மதிப்புமிக்க அப்பா ஆக போகிறான். மேக்கப் முடிந்தது. பார்ப்போம். அவர்களை நிறுத்தியதை நீக்கு. ஏய், என் காக்டெயில் எங்கே? நீங்க ஏமாத்தப்பட்டீங்க. டெட். ஓ, எனக்கு ஒரு எலுமிச்சை இருக்குது. நான் உண்மையான காமெடி கலைஞன். ஏன்? நான்சி செய்யும் கிண்டல் வேலை செய்து